ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மத்தேயு 25:6-7. இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் வரைக்கும் நாம் எல்லா காரியங்களுக்காகவும் இடைவிடாது எப்பொழுது ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வின் நமக்கு ஒரு எதிராளி உண்டு, அவன் சாத்தான். ஜெபம் நம்மை தீய சக்திகளிலிருந்து காக்கும். நாம் நம்முடைய ஜெபங்களில் பாவத்தை எதிர்த்து உரக்க குரல் கொடுக்க வேண்டும். நீதிக்காக ஜெபிக்க வேண்டும். இடைவிடாத ஜெபம் விசுவாசத்துக்கு அடையாளம். விசுவாசிகள் ஜெபிக்கின்ற பழக்கத்தை அநேக விசுவாசிகள் கைவிட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்துடனும் பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் சீக்கிரத்தில் வந்து தேவன் நமக்கு நியாயம் செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார். அவர் வந்து நம்மை நீதியோடு நம்மை அரசாழ்வார் என்ற ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார். தீமை நிறைந்த இந்த உலகத்தில் துன்பம் பாடுகள் அனைத்தும் தேவன் ஒரு முடிவு கட்டுவார். திருச்சபையில் உள்ளவர்களோ, ஜெப குழுவில் உள்ளவர்களோ, ஜெப ஐக்கியத்தில் உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து தன்னோடு சேர்த்து கொள்வார். இக்காலத்தில் சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேனா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறேனா? இவ்வுலகத்தில் நீதியும் நியாயமும் செய்ய வேண்டுமென்று தேவனுடைய திட்டத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? அவர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் ஓயாமல் தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:2. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14:3. இயேசுவின் இரண்டாம் வருகையின் நேரம். தேவனுடைய வார்த்தை மத்தேயு 24:33-36 வரை. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24:36. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அந்த நாளுக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய வருகைக்காக தொடர்ந்து ஜெபிக்கலாம். எதிர்காலத்தின் நிகழ்விருக்கும் அந்த அற்புதமான தேவனுடைய வருகை நிகழ்ச்சிகளை நம்முடைய ஆத்மாவிலே உணர்ந்து மணவாளனை எதிர்கொள்ளும் மணவாட்டியாக கன்னிகளைப் போல ஒரு அபிஷேகத்தோடும் ஜபத்தோடும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் செய்கிற வேலையும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பூமிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் பரலோக வாழ்வுக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக. God bless you. God bless you.